ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்காக நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்ட. சர்வ நிச்சயமாக உனக்கு பிடிச்சதையே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நான் எப்போதுமே எல்லா நல்லவைகளையும் உன் வாழ்க்கையில் உனக்காக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இப்போது கூட நீ எதிர்பார்த்ததையும் நீ ஆசைப்பட்டதையுமே உன் கைகளில் கொடுத்து ஆனந்தத்தை உன் வாழ்க்கையில் மழையாக பொழிய செய்வதற்காக என்னுடைய கையை தொட சொன்னேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்தது எல்லாமே ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு உனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போதுமே உன்னை சுற்றி நல்லது மட்டும்தான் நடக்குது. உனக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் நன்மைக்கு தான்ற தெளிவான சிந்தனையோட வாழ ஆரம்பித்தாலே போதும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ வாழும் நாட்களிலேயே சந்தோஷத்தையும் மன அமைதியையும் உனக்கு கொடுத்துட்றேன். மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை. ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டதையே கொடுத்துட்டாலும் மறுபடியும் உனக்கு ஆசைகளும் தேவைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் மனித இயல்புன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீ எத்தனை முறை என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் அத்தனையையும் அள்ளி கொடுக்க தயாராக தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் தாமதிச்சாலும் நிச்சயம் சரியானதை நான் செஞ்சு தருவேன். ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும். நீ பொறுமையோட காத்திரு என் செல்லமே. உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ பக்தியோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் ஏற்றிடுவேன். இருள் மண்டிய பாதையில் நீ போனாலும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் என் அருள் உனக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டும். நீ ஆரம்பித்த எல்லா விஷயங்களிலும், நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் என் அருள் மூலமாகவே உனக்கான வெற்றியை இந்த வராகி அம்மா நான் கொடுத்துருவேன் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க யாராவது உன்னை திட்டும் போதோ அல்லது குறை சொல்லும் போதோ அல்லது உன்னை உதாசீனப்படுத்தும் போதோ அந்த வலியையும் வேதனையையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாம தானே கண்ணீரோட கலங்கி போய் நிற்கிற. மனிதர்கள் வேணும்னா உன் மனசை புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும் நீ ஏன் வருத்தப்படுவ, எது உனக்கு பிடிக்கும், ஏன் கவலைப்படுவேன்னு. எல்லாத்தையும் எந்த வகையில் உன்கிட்ட சேர்க்கணுமோ சேர்க்க வேண்டியதை சேர்த்து உனக்கு பிடிக்காததை உன் வாழ்க்கையிலிருந்தும் நான் விலக்கி வச்சிட்றேன். பிடிச்ச ஒன்று கிடைக்கலங்கிறதுக்காக கிடைச்ச ஒன்றை ரசிக்காமல் விருந்துடாத, ரசிக்க மறந்து விடாதே என் செல்லமே. சில நேரங்களில் உனக்கு பிடிச்சது உன் வாழ்க்கையில் கிடைக்காமலேயே கூட போகலாம். ஏன்னா உனக்கு கிடைச்சது தான் உனக்கானதுங்கிறதுனால சில விஷயங்களை நீ கேட்டது போல கொடுக்காம உனக்கானதை சரியாக உன் கைகளில் நான் கொடுத்துருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்டு உன் கைகளில் கிடைச்சதும் உன் வாழ்க்கையில் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஏற்றுக்கோ. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனையும் தகுந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நிஜமாக்கி உன்னை நல்லா வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போக விற்ற மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதுமே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் ஒரு தாயாக என்னுடைய விருப்பம். நீ சிந்திர கண்ணீரும் உன்னுடைய வலியும் வேதனைகளும் எல்லாமே தெரிஞ்சதால தான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நான் உன்னை பாதுகாப்பேன். ஓ மேலே அன்பாக இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? என் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. யாரும் எந்த தீங்கும் செய்யவும் முடியாது. அதை செய்கிறதுக்காக உன்னை நெருங்கவும் நான் விடமாட்டேன். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போல தான். நல்லதோ கெட்டதோ நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. இன்பம் வந்துச்சுன்னா அதை சந்தோஷமாக ரசிச்சுட்டு போ. துன்பம் வந்தால்
சரின்னு அதை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போ. ஆனால் இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எப்போதும் எங்கேயும் தேங்கி நின்றுடவே கூடாது என் செல்லமே. நீ அப்படி தேங்கி நின்னா துயரம்தான் இன்னும் இன்னும் பெருகி உன்னை வாட்டி வதைக்கும். நீ வாடி வதங்கி போய் நின்னா வருத்தம் உன்னை முழுவதுமாக ஆட்கொண்டு விடும். துன்ப துயரமோ வருத்த வேதனையோ எதுவாக இருந்தாலும் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் எல்லா இடங்களிலும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து உன் இலக்கை அடையும் வரை நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது தானே நீ நினச்சபடி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து போகணும் தான். ஆனால் தன்மானத்தையும் ஒழுக்கத்தையும் விட்டுட்டு எந்த விஷயத்திலையும் யார்கிட்டையும் அனுசரித்து போகணுன்ற அவசியம் இல்லை. தன்மானத்தோடு தலை நிமிர்ந்தபடியே உனக்கான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு உனக்கானதை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு மற்றவங்களை அலட்சியப்படுத்திட்டு அவங்கள கண்டும் காணாமல் கடந்து போக சொல்கிறேன். நீ நினச்சது எல்லாம் நடக்காமல் தள்ளி தள்ளி போகுதே நினச்சி கவலைப்படாத. சில தரமான செயல்களுக்கு சில விஷயங்கள் சிறப்பாக நடக்கணும்னா அதுக்கு தாமதம் அவசியம்தாங்கிறத புரிஞ்சுக்கும். மற்றவர்கள் எதையாவது செஞ்சு உன் மனசை கஷ்டப்படுத்தவும் உன்னை அழிக்கவும் 1000 விஷயங்களில் முயற்சி செய்யலாம். ஆனால் எப்போதும் நீ உன் மேலே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியம்மா நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன். நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உன் மனசுக்கு நான் சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உன்னை காப்பாற்றும் உதவியாக இருக்குமே செல்லமே. நீ எப்பவுமே பொறுமையாக இரு. ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் வாழ்க்கைக்கு சரியாக வராது. கோபம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு வராகி தாயேன்னு ஒரு முறை சொல்லிப்பாரு. எல்லாம் எப்படி சரியாகுதுன்றத நீ கண்கூட பாப்பாயின் செல்லமே. தேவையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு ஒருபோதும் காது கொடுக்காதே. மனிதர்கள்லாம் எப்போதும் எல்லாருமே சரியாக செய்யவும் சரியாக சொல்லவும் மாட்டாங்க. பல நேரங்களில் தேவையற்ற வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்களையும் செயல்களையும் சொற்களையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீ தான் உன்னுடைய கவனத்தை எல்லாம் உன் வாழ்க்கையின் மேலே வச்சுக்கிட்டு உன்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் எண்ணம் எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா மேலே வைக்கணும். உன் எண்ணமும் கவனமும் என் மேலே இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடந்துடுமேன்னு செல்லமே. அதன்படி தான் இப்போது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த போகிறேன். உன் வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது. எல்லாவற்றையும் தாண்டி நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் பல மடங்கு நன்மையாக உனக்கு நடத்தி தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ நிம்மதி அடையும்படியும் சந்தோஷம் அடையும்படியும் உனக்கான நல்ல விஷயங்களை உன் கைகளிலேயே கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் என்னுடைய கையை தொட சொன்னேன் என் செல்லமே. இந்த பூமியில் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு பார்த்தாதான் உனக்கு புரியுதா கஷ்டத்தை தவிர என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு? நிச்சயமாக இல்லை. எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரும் கஷ்ட நஷ்டத்தை தாண்டி தான் வர்றாங்க. நீ சொல்கிற மாதிரி கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் ஒருபோதுமே யாருக்கும் நிரந்தரமாக கொடுப்பது கிடையாது என் செல்லமே. நீயும் நானும் வேறு வேறுன்னு மட்டும் நினைக்காத. இந்த வராகியம்மா நான் உன் நெஞ்சுக்குள்ளே உன் மனசுக்குள்ளே இருக்கேன். நீ எனக்குள்ளே இருக்க. தொடர்ந்து எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருந்தீனா நான் உனக்கு துணையாக இருந்து அனுகிரகம் செய்து ஆசீர்வதிப்பேன் என் செல்லமே. உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் நீ எல்லாரையும் நம்பி எல்லார்கிட்டையும் எதையும் சொல்கிறது கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட வந்து தானே அழுது புலம்பி வருத்தப்பட்டு கண்ணீர் விடுகிறாய். உன் கண்ணீரையே நீ எனக்கு காணிக்கையாக கொடுக்கும்போது இந்த வராகி அம்மா எப்படி உன் வேதனைகளை போக்காமல் இருப்பேன்? உன்னை வீழ்த்துறதுக்கு 100 பேர் வந்தாலும் சரி, உன்னை தாழ்த்தி பேசுறதுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, உன்னை வாழ்த்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் துன்பம் வரதான் செய்யும், நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் தூக்கிவிட நான் இருக்கேன்றத நீ மறக்கக்கூடாது என் செல்லமே. உன் வார்த்தைகளால் யார் மனசு புண்பற்றக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சாலும் மனிதர்கள் மற்றவங்க அப்படி யோசிக்காம
மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்துறதையும் காயப்படுத்துறதையும் பார்த்து தான் போதும்னு தேவையற்றவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை உன் கூடவே இருக்கும்படி செய்ய போகிறேன். சில நேரங்களில் நீ கூட அவசரப்பட்டு கோபப்பட்டு எதையாவது யார்கிட்டமாவது சொல்லிடுற. பேசும் வார்த்தைகள் உன்னுடையதாக இருக்கலாம், பேசக்கூடிய வாய் உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் கேட்கக்கூடிய காதுகள் மற்றவர்களுடையதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை பார்த்து பேசு. அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்தவோ சண்டை போடவோ சச்சரவு செய்யவோ வேண்டாமேன் செல்லமே. யாருடைய மனசும் பாதிக்காத வகையில் நல்ல வார்த்தைகளை பொறுமையாக பேசி பழகு. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களில் நீ அமைதியோடு இருந்தீனா உனக்கு பக்கபலமா இந்த வராகியம்மா நான் இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் இருக்கும் கெட்டவைகள் அகன்று நன்மைகள் பெருகும். தோஷங்கள் நீங்கி மன அமைதி உண்டாகும். கடன் பிரச்சனையும் வேலையில் இருக்க கஷ்டமும் எல்லாமே சரியாகி தொழிலையும் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன் குடும்பத்தில் சந்தோஷமும் செழிப்பும் பெருகும்படி என் அருளை முழுவதுமாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையையும் சிறப்பாக மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. நீயாகவே தனியாக எதையாவது நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த வராகி அம்மாவின் அருள் முழுவதுமாக உனக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. நீ உண்மையாகவே மற்றவங்க மேலே அன்பு காட்டுறதுனால தான் சில நேரங்களில் கோபப்படுற, சில நேரங்களில் அவங்க செய்கிறத வரைச்சி வருத்தப்படுற. எப்போதும் அன்போ நம்பிக்கையோ அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ.